அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வரலாற்று காவலன் சீரீஸில் 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் 8 அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் ரெண்டு லெசன் தான் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எக்ஸாமுமே நவம்பர் 9 வந்துருச்சு. ஸோ இந்த எக்ஸாமில் யாரெல்லாம் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேர்லெஸ் மிஸ்டேக் விடாமல் தெரிஞ்ச கேள்வி யாரெல்லாம் கரெக்டாக போடுறாங்களோ அவங்க தான் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. யாரெல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக் விடுறாங்களோ அவங்க தான் கண்டிப்பாக இந்த எக்ஸாமை வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால் கேர்லெஸ் மிஸ்டேக் விடாமல் இந்த எக்ஸாமை ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், நீங்களே ஆட்டோமேட்டிக்காகவே ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு என்னோட அட்வைஸ் இது மட்டும் தான், சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் பார்ப்போம். காந்திய காலகட்டம் அப்படின்றது தான் 8th லெசனு. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா அப்படின்ற இடத்துல தான் போய் ஃபர்ஸ்ட் காந்தியடிகள் என்ன செஞ்சாருன்னா சத்தியாகிரகம் அப்படின்றதே தொடங்கினார். காந்தியடிகள் தன்னுடைய அரசியல் பயணத்தை ஃபர்ஸ்ட் தொடங்கின நாடு எதுனா தென்னாப்பிரிக்கா தான். இப்போ காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சென்ற ஆண்டு எதுனா 1893. அப்போ விவேகானந்தர் அமெரிக்கா சிக்காகோவுக்கு போய் பேசினது, இந்து சமயத்தை பற்றி பேசினது 1893. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சென்றது 1893. இரட்டைமலை சீனிவாசன் ஆதி திராவிட மகாஜன சபை தொடங்கியது 1893. போன வருஷம் எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி 1893 அன்னி பெசன்ட் அவர்கள் இந்தியா வந்திருந்திருப்பாங்க. ஸோ அதுபோக ஆரிய சமாஜம் பிளவுற்ற ஆண்டு அப்படின்னு கேட்டாலும் 1893 அப்படின்னு சொல்லிட்டு 1893 பல கொஸ்டின் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரிக்கே காந்தியடிகள் முதல் முறையாக இனவரியை எதிர்கொண்ட நாடு எதுனா தென்னாப்பிரிக்கா, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்புறம் கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது. காந்தியடிகள் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்திய 3 புத்தகங்கள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது. ஸோ அது யாரு? டால்ஸ்டாய். வார் அண்ட் பீஸ் எழுதுனதும் யாரு தான்? டால்ஸ்டாய் தான். அவரே தான் இவர் எழுதியிருக்காரு. அண்டு திஸ் லாஸ்ட் அப்படின்ற புக் எழுதினவர் ஜான் ரஸ்கின் அப்படின்றவர் எழுதியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் சட்ட மறுப்பு என்ற புத்தகத்தை எழுதியவர் தாரோ. சட்ட மறுப்புனாலும் சத்தியாகிரகம்னாலும் ஒரே அர்த்தம் தான், ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். தாரோ என்பவர் தான் அந்த புக் எழுதியிருந்தாரு. ஸோ இந்த 3மே காந்தியடிகளுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்திய 3 புத்தகங்கள். ஸோ இதோட தாக்கத்துல தான் என்ன ஆரம்பிச்சிருந்திருப்பாருன்னா, ஃபீனிக்ஸ் பண்ணையும் டால்ஸ்டாய் பண்ணையுமே ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாரு 1905 1910. இதுதான் 10th புக்கில் பக்கத்தில் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சத்தியாகிரகம் என்ற புதிய வழிமுறை ஏற்படுத்தியவர் காந்தியடிகள் இந்தியாவுக்கு வந்த ஆண்டு எது? 1915 ஜனவரி 9. ஸோ அதான் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் சொல்லிட்டு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடுறோம்ல. 2015 தான் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 1 ஆண்டுக்கு ஒரு முறை வருஷம் கொண்டாடிக்கிட்டு இருந்தோம், ஓகேங்களா? காந்தியடிகளின் அரசியல் குரு யாரு? கோபாலகிருஷ்ண கோகுலே அப்படின்றவர். அவருக்கு குரு யாருன்னா எம்ஜி ரானடே அப்படின்றவர். தீன் காதியா முறை எங்கே பின்பற்றிட்டு இருந்தாங்க? அதாவது பீகார்ல சம்பரான் ஒரு ஏரியா இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா 20ல் 3 பங்கு நிலத்துல என்ன பயிரிடணும்? இண்டியோ கர்நீல சாய செடி பயிரிடணும். ஆனால் அதோட வேல்யூ அவ்வளோ இல்லை. முதல் உலகப் போர் நடந்துகிட்டு இருக்க டைம் 1917. ஜெர்மனியில் செயற்கை சாயம் வந்தனால இந்த இயற்கையாக செய்யக்கூடிய சாயத்தோட மதிப்பு கம்மியாயிருச்சு. ஸோ அதனால தீன் காதிய முறை ரொம்ப பயனற்றதாகவே இருந்தது. அதனால ராஜ்குமார் சுக்லா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா காந்தியடிகளை அழைப்பு கொடுத்து இந்த இடத்துல அநியாயம் இருக்கு, தட்டி கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்க போய் அவர் தான் என்னது தீன் காதிய முறையை ஒழிச்சு கட்டுறதுக்கு சம்பரான் அப்படின்ற இடத்துக்கு காந்தி வந்தார். அதாவது சம்பரான் சத்தியாகிரகம். இந்தியாவில் காந்தியடிகளின் முதல் சத்தியாகிரகம் எது? சம்பரான் சத்தியாகிரகம். அதுக்கடுத்து அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம். அப்போ காலரா பிளேக் நோய் பரவுதல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால பொருளாதார பெருமந்தம் வேற இருக்கு முதல் உலகப் போறனால. ஸோ அதனால மக்கள் சம்பள உயர்வு கேட்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 50% எங்களுக்கு சம்பள ஹைக் வேணும், உயர்வு வேணும், சம்பள உயர்வு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. முதலாளிகள் பார்த்தீங்கன்னா 25% தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காந்தியடிகள் பேச்சுவார்த்தை நடத்தி 35% பெற்றுத்தராரு. அதுக்கு உண்ணாவிரதம் இருங்கன்னு மக்கள்கிட்ட போய் சொல்லி மக்களும் இவரும் சேர்ந்து உண்ணாவிரதம் இருக்காங்க. இதான் காந்தியடிகளின் முதல் உண்ணாவிரதம் இந்தியாவில், ஓகேங்களா? அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் 1918. இது 1917, இது 1918. அதுக்கப்புறமா தான் கேதா சத்தியாகிரகம், விவசாயிகளோட சத்தியாகிரகம். இது பார்த்தீங்கன்னா 25% கீழே விளைச்சல் இருந்தால் வரி கட்ட தேவையில்லை பஞ்சகால விதிப்படி அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் என்ன சொல்றாரு, மக்களுக்கு எடுத்து சொல்லி சட்டத்தை புரிய வைக்கிறாரு. ஸோ கேதா சத்தியாகிரகம் விவசாயிகளுக்கு ஆதரவாக காந்தியடிகள் எழுதிய சத்தியாகிரகம், இறங்கிய சத்தியாகிரகம். இதுதான் காந்தியடிகளின் முதல் ஒத்துழையாமைக்கு இந்தியாவில். வரியெல்லாம் கட்டாதீங்க அப்படின்னு மக்களை சொல்லிடுவாரு. அதனால காந்தியடிகளின் முதல் ஒத்துழையாமைக்குன்னா இதுதான், ஓகேங்களா? இப்படி 3 டேட்டா இருக்கு. அதுக்கடுத்து ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டம் சர் ரவுலட் அப்படின்ற ஒரு பேர்ல தொடங்கப்பட்ட சட்டம்ன்றனால ரவுலட் சட்டம் 1919, ஓகேங்களா?
1919 அந்த ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டத்தோடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கருப்பு சட்டம்னு சொன்னவர் யாரு? காந்தியடிகள் தான் அதை கருப்பு சட்டம் சொன்னார். ஏன்னா விசாரணை இன்றி யாரை வேணா எப்பனாலும் கைது பண்ணலாம் அப்படின்றத அந்த சட்டம். ஏப்ரல் 6ஆம் தேதி இதுக்கான சத்தியாரத்தை வந்து காந்தி மார்ச்லேயே ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி இருந்திருப்பாரு. ஆனால் ஏப்ரல் 6ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பாரு. ஏப்ரல் 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இதை எதிர்த்த சைஃபுதீன் மற்றும் சத்யபால் அப்படின்ற 2 பேரை கைது பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு இவங்களுடைய கைதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக தான் கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 13ஆம் தேதி ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற பூங்கால கொல்லப்பட்டதாக ஆங்கிலேயர் தரப்புல சொன்னாலும் மக்கள் வந்து பைசாகி திருநாள் நாங்கள் கொண்டாடினோம், அப்போ வந்து அப்பாவி மக்களை சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சார்பாகவும் சொல்லப்படுது. 379 பேர் வந்து கொல்லப்படுறாங்க. ஆனால் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ அதான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இதை அறிவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஓ டயர். இதை அறிவித்தவர் யாரு? பஞ்சாபினுடைய துணைநிலை ஆளுநரான மைக்கேல் ஓ டயர் வந்து இந்த துப்பாக்கி சுடுதல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. 10 நிமிஷம் இந்த துப்பாக்கி சுடுதல் நடக்குது. அந்த துப்பாக்கி சூடையை நடத்தியவர் யாருன்னா ஜெனரல் ரெஜினால்டு டயர். ஓகேங்களா, மைக்கில் அறிவிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஏப்ரல் 13ஆம் தேதி தான் என்னது? ஏப்ரல் 13 தான் என்னது? ஜாலியன் வாலாபாக் படுகொலை நாள். ஏப்ரல் 13, 1919. ஸோ அதுக்கடுத்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து தனது நைட்வுட் பட்டத்தை தொடர்ந்துக்கிட்டார். நைட்வுட் பட்டத்தை வச்சிருக்கவங்க தான் என்ன சொல்லுவாங்க? சர்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பட்டத்தின் பேர் என்ன? வீர திருமகன் தமிழ்ல, இங்கிலீஷ்ல நைட்வுட். ஓகேங்களா, அந்த நைட்வுட் பட்டத்தை ரவீந்திரநாத் தாகூர் எதுக்கு கொடுக்குறாரு? இந்தியர்களையே நீங்க கொலை பண்ணிட்டீங்க, அது என்ன சகோதர சகோதரிகளே நீங்க வந்து சுட்டுட்டீங்க, எனக்கு வந்து அவமானமா இருக்கு இந்த பட்டம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துருவாரு. ஓகேங்களா, அதே மாதிரியே காந்தியடிகள் திருப்பி கொடுத்த பட்டம் வந்து என்னது? கேசர் இ ஹிந்த் அப்படின்ற பட்டத்தை வந்து காந்தியடிகள் வந்து திருப்பி கொடுத்துருவாரு. ஸோ இது அவர் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை கொடுத்தாருன்னு 10th புக்கில் இருக்கு. ஓகேங்களா, அதுக்கடுத்து கிலாபத் இயக்கம், இஸ்லாமிய மத தலைவர். ஸோ முதல் உலகப் போர் முடியுது. அப்ப துருக்கியில இருக்கக்கூடிய கலிஃபா முகமது கமால் பாட்ஷா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்தப்படுறாரு. ஸோ அதற்கு அவரை அவமானப்படுத்துறதை வந்து எதிர்ப்பு தெரிவித்து இங்கே இந்தியாவில் தொடங்கப்பட்ட இயக்கம் தான் என்னது? கிலாபத் இயக்கம். ஓகேங்களா, இதுக்கு இந்திய விடுதலைக்கும் சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் காந்தி வந்து முஸ்லிம்களோட ஒன்றிணைந்து போராடுவதற்கு இது ஒரு நல்ல பாலமா இருக்குன்னு சொல்லிட்டு கிலாபத் இயக்கத்துக்கு வந்து என்ன செய்யறாரு? ஒரு சப்போர்ட்டை கொடுக்குறாரு. ஸோ அப்ப வந்து கிலாபத் இயக்கம்ன்றது தொடங்கப்படுது 1919. அந்த 1919 நவம்பர் மாதம் 23ஆம் தேதி டெல்லியில் ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டுக்கு காந்தி வந்து தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்து முஸ்லீம் ஒற்றுமை வாழ்க, வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்லோகன்ஸோட அந்த மாநாடு நடக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கிலாபத் இயக்கத்தை தொடங்கியவர் யார் யாரு? மௌலானா முகமது அலி, மௌலானா சவுகத் அலின்னு 2 பேர் தான் தொடங்கியிருந்தாங்க. ஸோ கிலாபத் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத்தில் வந்து 1920 ஜூன் 9ஆம் தேதி நடக்குது. அந்த மாநாட்டில் தான் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க. கிலாபத் மாநாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க அலகாபாத்தில் வச்சு. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரிக்கே ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா 1920 ஆகஸ்ட் 1ஆம் தேதி. அதே மாதிரிக்கே காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி கொடுத்தது. அப்போ 2 காங்கிரஸ் மாநாடு இருக்கு. ஒரு காங்கிரஸ் மாநாடு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொரு காங்கிரஸ் மாநாடு வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட காங்கிரஸ் மாநாடுன்னு சொல்லி 2 காங்கிரஸ் மாநாடு இருக்கு. 1920 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு செப்டம்பர் மாதம் நடந்துச்சு. 1920 செப்டம்பர் மாதம் கல்கத்தாவில் லாலா லஜபதி ராய் தலைமையில் நடந்த மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1920 டிசம்பர் நாக்பூர் சேலம் விஜயராவாச்சாரி தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லி 2 மாநாடுகள் இருக்கு. ஸோ அதுதான் இங்கே பார்க்குறோம் அந்த இடத்துல ஒத்துழையாமை இயக்கம். அதுக்கப்புறம் இந்திய அரசு சட்டம் 1919 மாகாணங்கள்ல இரட்டை ஆட்சி, ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறைன்னு 2 பிரிச்சு ஒதுக்கப்பட்ட துறைகள் எல்லாமே ஆங்கிலேயர்கள் வந்து தனக்குத்தானே ஒதுக்கிறாங்க. மாற்றப்பட்ட துறையெல்லாம் இந்தியாக்காரன்ட்ட கொடுத்துறாங்க. வருமானம் வரதுப்புறம் இவன் வச்சுக்கிறான், செலவு பண்றதுப்புறம் இந்தியாக்காரன்ட்ட கொடுத்துறாங்க. இப்படி 1919 இரட்டை ஆட்சி சட்டம், மாண்டகை செம்சுவர் சீர்திருத்தம் சொல்லக்கூடிய இரட்டை ஆட்சி சட்டம் வந்து கொண்டு வரப்படுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சட்ட மறுப்பு இயக்கம் 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. 1930 ஜனவரி 26 வந்து பூர்ண சுயராஜ் டே. எந்த டேட்டை? 1930 ஜனவரி 26 வந்து பூர்ண சுயராஜ் டே அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அது எந்த மாநாட்டில் அறிவிக்கிறாங்க? 1929 காங்கிரஸ் லாகூர்ல நடந்த காங்கிரஸ் மாநாடு, ஜவஹர்லால் நேரு தலைமையில் நடந்த மாநாட்டில். நீங்க வந்து அப்ப வந்து பிரச்சனை பண்றாங்க, 2 வருஷத்துல எங்களுக்கு தன்னாட்சி அந்தஸ்து தரலாட்டி நாங்க சட்ட மறுப்பு இயக்கத்துல இறங்கிடுவோம்னு எப்ப சொல்றாங்க?
1928 நடந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் சொல்லிடுறாங்க. யாரு? மோதிலால் நேரு குரூப். மோதிலால் நேரு தான் அந்த மாநாட்டுக்கு தலைவர். 1928 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவர் யாருன்னா மோதிலால் நேரு. அப்ப 2 வருஷத்துக்குள்ள எங்களுக்கு தன்னாட்சி தரலாட்டி நாங்க களத்துல இறங்கிடுவோம் சட்ட மறுப்பு இயக்கத்துலன்னு அவங்க குரூப் சொல்றாங்க. இளைஞர்கள் குரூப்ல என்ன சொல்றாங்கன்னா 1 வருஷம் தான் அவங்களுக்கு டைம், தன்னாட்சி தரலாட்டி நாங்க சட்ட மறுப்பு இயக்கத்துல இறங்கிடும் சொல்றாங்க. அதே மாதிரியே ஜவஹர்லால் நேரு இளைஞர் அப்ப யூத் காங்கிரஸ்ல இருந்தவர். ஸோ அவங்க வந்து ஒரே வருஷத்துல லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு அவர் தலைவராகி 1 வருஷத்துல முடிஞ்சு போச்சு, சட்ட மறுப்பு இயக்கத்தை நாங்க தொடங்க போறோம்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க. ஸோ அதுதான் லாகூர் காங்கிரஸ் மாநாடு. ஓகேங்களா? லாகூர் காங்கிரஸ் மாநாட்டின் குறிக்கோள் எதுனா பூர்ண சுயராஜ். காங்கிரஸ் கட்சியின் சுதந்திர நாள் எதுனா 1930 ஜனவரி 26. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இதை நம்ம பார்த்துட்டோம். இதோட கண்டினியூஷன் தான் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு நம்ம பார்த்துட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ வரிகொடா இயக்கம் மட்டும் நம்ம சொல்லாம விட்டோம். அந்த இடத்துல இந்த டேஷ் வந்து இந்த சைடு இருக்கு. ஸோ வரிகொடா இயக்கத்தை பற்றி பார்க்கும்போது பர்தோலியில தான் இந்த வரிகொடா இயக்கம் அப்படின்றது காந்தியடிகளால் நடத்தப்பட்டது. இந்த வரிகொடா இயக்கம் வரி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஒத்துழைக்காம இருக்கிறது கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழையாமைங்க இருக்கிறதுல வரி கொடுக்காம இருக்கிறது ஒன்று இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வரிகொடா இயக்கம் தொடங்கி விவசாயிகள் மத்தியில் காந்தியடிகள் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1922 சௌரி சௌரா சம்பவம் பிப்ரவரி 5ஆம் தேதி சௌரி சௌரா சம்பவம் அப்படின்றதுமே நடந்திருந்திருக்கும். அதில் 22 காவலர்கள் வந்து காவல் நிலையத்தோட வச்சு எரிக்கப்பட்டிருந்திருப்பாங்க. கோரக்பூர் மாவட்டம் சௌரி சௌரா அப்படின்ற ஏரியாவில் நடந்திருக்கும், உத்தரப்பிரதேசத்தில். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வருத்தம் தெரிவிச்சிருந்திருப்பாரு. அதே மாதிரி பிப்ரவரி 5ஆம் தேதி நடந்திருக்கும். 1922 பிப்ரவரி 5ஆம் தேதி நடந்திருக்கும். பிப்ரவரி 4ஆம் தேதி உலக கேன்சர் தினம், அதுக்கு மறுநாள் நடந்திருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நான் வச்சுக்கோங்க. சௌரி சௌரா சம்பவம் அதனுடைய விளைவு தான் ஒத்துழையாமை இயக்கத்திலிருந்து காந்தி பின்வாங்கிடுறாரு. நான் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெறுகிறேன் அப்படின்னு சொல்லி பர்தோலியில வச்சு அறிவிச்சிடுறாரு. இப்படிதான் ஒத்துழையாமை இயக்கம் முடிவுக்கு வருது. ஸோ ஒத்துழையாமை இயக்கம் முடிவுக்கு வந்தனால அதுல அதிருப்தியில இருந்த தலைவர்கள், ஒத்துழையாமை இயக்கத்தையே நம்பி இருந்த தலைவர்கள், இதனால நம்ம ஏதாவது ஒன்று வாங்கிடலாம், எப்படியாவது ஏதாவது ஒன்று அடைஞ்சிடலாம் நம்ம இந்தியாக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதையே நம்பி இருந்த தலைவர்கள் வந்து அதிருப்தி ஆகி அவங்க தொடங்கினாதான் என்னது சுயராஜ்ய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குறாங்க. சட்டமன்றத்துக்கு போய் நம்ம ஒத்துழையாமையை கடைபிடிப்போம், நீங்க சட்டமன்றத்துக்கு எலெக்ஷன்ல நிக்காம நீங்க ஒத்துழையாமை பண்றீங்க, நாங்க எலெக்ஷன் ஜெயிச்சு உள்ள போய் நாங்க எதுவுமே பண்ணாம ஒத்துழைக்காம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சுயராஜ்ய கட்சி தொடங்கினவங்க யாருன்னா நேருவோடைய அப்பா மோதிலால் நேரு, சிஆர் தாஸ், நேதாஜியின் அரசியல் குரு என்று அழைக்கப்பட்ட சித்தரஞ்சன் தாஸ், இந்த 2 பேரும் சேர்ந்து தொடங்கிய கட்சி தான் அது சுயராஜ்ய கட்சி. ஓகேங்களா? சுயராஜ்ய கட்சி சிஆர் தாஸ் இறந்ததுக்கு அப்புறமாவே அது வீழ்ச்சி ஆயிடுச்சு. சிஆர் தாஸ் 25 இறந்து போறாரு, 26 சுயராஜ்ய கட்சி இழுத்து மூடிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இந்த இடத்துக்கு வரோம். இப்போ 14 அம்சத்திட்ட நான் அங்கே வரும் அப்போ சொல்கிறேன். சட்ட மறுப்பு இயக்கம் தொடங்கிய நாள் இப்போ மார்ச் மாதம் தான் என்ன செய்கிறாங்க, 12ஆம் தேதி மார்ச் 12ஆம் தேதி தண்டி யாத்திரை அப்படின்றது தொடங்கப்படுதுல, அதான் சட்ட மறுப்பு இயக்கம். உப்பு சத்தியாகிரகம் நாளும் சட்ட மறுப்பு நாள் ஒன்று தான். 1930 மார்ச் 12ஆம் தேதி தொடங்கப்பட்ட இடம் எது? சபர்மதி ஆசிரமத்தில் தொடங்கி தண்டின்ற இடத்துல முடிஞ்சிருந்திருக்கும். சட்ட மறுப்பு யாத்திரை நிறைவு செய்யப்பட்டது ஏப்ரல் 6ஆம் தேதி. ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் நேரு அறிக்கையெல்லாம் இதில் கொஞ்சம் அலைன்மெண்ட் மட்டும் மாறி இருக்கு, அவ்வளோதான். நான் உங்களுக்கு அந்த டேஷுக்கான சொல்கிறேன். ஸோ நேரு அறிக்கை எப்போ வெளியிடப்பட்டுச்சுன்னா 1928 வெளியிடப்பட்டது. ஓகேங்களா? 8 பேர் கொண்ட குழு. ஏன்னா இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு ஏற்றும் தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து எங்களுக்கும் தகுதி இருக்குன்னு நிரூபிக்கிறக்காண்டி நேருவும் அவர் தலைமையில் இருந்த ஒரு 7 பேரும் சேர்ந்து 8 பேரா அந்த அறிக்கையை வச்சிருந்திருப்பாங்க. அதான் மோதிலால் நேரு அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்தியர்களுக்கு 19 உரிமைகள் முன்வைக்கப்பட்டிருக்கும். முஸ்லீமை மறந்துடுவாங்க. அதனால முஸ்லீம்களுக்கு ஆதரவா நேரு அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 14 அம்ச திட்டத்தை வெளியிட்டவர் யாருன்னா முகமது அலி ஜின்னா. ஓகேங்களா? முகமது அலி ஜின்னா வந்து வெளியிடுவார். நேரு அறிக்கையில் முஸ்லீம் பற்றி எதுவுமே பேசவே இல்லை, ஸோ எங்களுக்கு பிரதிநிதித்துவமாக முஸ்லீம் லீக் தான் முஸ்லீம்களுக்கு பிரதிநிதித்துவமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 14 அம்ச திட்டத்தை வந்து வெளியிடுறாரு. யாரு? முகமது அலி ஜின்னா அப்படின்றவர். தமிழ்நாட்டில் சட்ட மறுப்பு இயக்கம் தொடங்கிய இடம் எது? திருச்சியில தொடங்கி வேதாரண்யத்தில் முடிச்சிருந்திருப்பாங்க. ஏப்ரல் 13ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 28ஆம் தேதி முடிஞ்சிருக்கும். ராஜாஜி தலைமையில ஒரு 98 பேர், ராஜாஜி, என்எம்ஆர் சுப்புராமன், இவங்க 2 பேர் தலைவர்கள். என்எம்ஆர் சுப்புராமன் தான் மதுரை காந்தி,
இவங்க 2 பேரும் தலைவர்கள், மிச்சம் 98 பேர், மொத்தம் 100 பேர். ஓகேவா? வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கினவர் யாருன்னா கான் அப்துல் காபர் கான். யாரு? கான் அப்துல் காபர் கான். ஸோ செஞ்சட்ட இயக்கம், அதுக்கு இன்னொரு பேர் என்னது? குடைக்கித்மர்கள் இயக்கம். வடமேற்கு எல்லை மாகாணத்துல கான் அப்துல் காபர் கான் ரொம்ப ஃபேமஸான ஆளு. அவர் தான் எல்லை காந்தி, பிராண்டியர் காந்தி என்று அழைக்கப்பட்டவர். பிராண்டியர்னா இங்கிலீஷ்ல வந்து எல்லைக்கு இங்கிலீஷ்ல பிராண்டியர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வட்டமேசை மாநாடு பார்க்குறோம். வட்டமேசை மாநாடு பார்க்கறதுக்கு முன்னாடி சைமன் கமிஷனை பார்க்கணும். அப்போ 1927 நவம்பர் 8ஆம் தேதி அமைக்கப்பட்டதான் என்னது? சைமன் கமிஷன். அந்த சைமன் கமிஷனோட அறிக்கைகளை வந்து விசாரிக்கிறாங்க, விவாதம் செய்கிறாங்க, அதில் அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க. அதுதான் வந்து என்னது? முதல் வட்டமேசை மாநாடு, 2ஆம் வட்டமேசை மாநாடு, 3ஆம் வட்டமேசை மாநாடு. சைமன் குழுவுடைய அறிக்கையை விவாதம் செய்வதற்காக நடத்தப்பட்டது தான் என்னது? இந்த 3 வட்டமேசை மாநாடுகள். இந்த முதலாவது வட்டமேசை மாநாடு 1930 நடந்துச்சு. அப்பதான் வந்து இந்தியாவில் வந்து உப்பு சத்தியாகிரகம் நடந்துட்டு இருந்தனால அப்ப அங்கே யாருமே போய் கலந்துக்கல, எல்லாரும் ஜெயிலில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் தான் செப்டம்பர் 7ஆம் தேதி நடக்குது. 31 செப்டம்பர் 7 அப்போதான் என்ன நடக்குது? அந்த முதல் வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள், 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் போய் அந்த வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிறாரு. அதுக்கு முன்னாடி காந்தி இர்வின் ஒப்பந்தம்னு ஒன்று போட்டிருப்பாங்க 31 மார்ச் 5. அதுக்கப்புறமா தான் அந்த 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்துக்குருவாருன்னு அந்த இர்வின் ஒப்பந்தத்தில் உத்தரவாதம் கொடுத்துருவாரு. 1931 மார்ச் 5 காந்திக்கும் அப்போது வைஸ்ராயா இருந்த இர்வினுக்கும் டெல்லியில் வச்சு ஒரு ஒப்பந்தம் போடப்படுது. இந்த மாதிரி அகிம்சை வழியில் போராடின எல்லா கைதிகளையுமே வெளியிட்டுருங்க அப்படின்னு சொல்லி காந்தி வந்து பேசி வெளியிட்டுறாங்க. அதே மாதிரி 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் சார்பாக காந்தி கலந்துக்கிறேன்னு உத்தரவாதம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா தான் 2ஆம் வட்டமேசை மாநாடு செப்டம்பர் 7ஆம் தேதி நடக்குது 1931ஆம் வருஷம். ஸோ அப்போ வந்து 2ஆம் வட்டமேசை மாநாடு பார்க்குறோம். ஸோ இதுக்கு இடையில வந்து அவங்க அந்த 2ஆம் வட்டமேசை மாநாடை காந்தி புறக்கணிச்சிருவாரு. ஏன்னா வகுப்பாரி பிரதிநிதித்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. யாருக்குன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு. ஏற்கனவே முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி கொடுத்து தான் இந்து முஸ்லீமை பிரிச்சாங்க. இப்ப இந்துக்குள்ள ஒடுக்கப்பட்டவங்களுக்கு தனித்தொகுதி கொடுத்து ஒடுக்கப்பட்டவங்களை இந்துக்குள்ள இருந்து பிரிக்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் என்ன செய்யறாரு? 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு அதை சொன்னவும் புறக்கணிச்சு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை நான் மீண்டும் தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லவும் அவரை நீங்க மீண்டும் மேல ஏறுங்கன்னு சொல்லி என்ன செஞ்சுறாங்க? இதுல பூனால எரவாடா ஜெயிலில் வச்சு அடைச்சிடுறாங்க. அப்படி எரவாடா ஜெயிலில் இருக்காரு. அப்ப அந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அறிவிக்கப்படுது. எந்த டேட்ல? 1932 ஆகஸ்ட் 16ஆம் தேதி வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அப்போதைய இங்கிலாந்து பிரதமராக இருந்த ராம்சே மெக்டொனால்டு அவர்களால் அறிவிக்கப்படுது. ஸோ அவருமே அறிவிச்சிடுறாரு அந்த இதை. அதை எதிர்த்து காந்தியடிகள் எரவாடா ஜெயிலுக்குள்ளே உண்ணாவிரதம் இருக்காரு. அப்போ அம்பேத்கர் வந்து அவர் இறந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லவும் மற்ற தலைவர்கள்லாம் பேசி வச்சு போடப்பட்டதான் என்னது? பூனா ஒப்பந்தம். ஓகேங்களா? 1932 செப்டம்பர் 24ஆம் தேதி போடப்பட்டதான் என்னது? பூனா ஒப்பந்தம். ஸோ இது வந்து காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில போடப்பட்ட ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம். இதோட தாக்கத்துல தான் காந்தியடிகள் இனிமேல் ஒடுக்கப்பட்டவர்கள் மீது நான் கான்சன்ட்ரேஷன் பண்ண போறேன்னு சொல்லி ஹரிஜன் சேவாக் சங்கம் அப்படின்றதுமே தொடங்கி இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இது வந்து தொடங்கப்பட்டது அதே 1932 தான். ஹரிஜன் சேவாக் சங்கம் தொடங்கி ஹரிஜன் ஒரு நியூஸ் பேப்பரும் தொடங்கி இருந்திருப்பார் காந்தி 33. இதுதான் நடந்திருந்திருக்கோம் இது வரைக்கும் பார்த்ததுல. இப்போ வட்டமேசை மாநாடு 3ஆம் வட்டமேசை மாநாடு நடக்குது. 3ஆம் வட்டமேசை மாநாடு 1932 நவம்பர் மாதம் நடக்குது. ஸோ இதான் கதை வட்டமேசை மாநாடுக்கு. அதுக்கப்புறம் அந்த வட்டமேசை மாநாட்டில் அறிக்கை வெளியிடப்பட்டு தான் அந்த 3 வட்டமேசை மாநாட்டில் பேசப்பட்டதான் 35 இந்திய அரசு சட்டம்னு வருது. இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வட்டமேசை மாநாட்டில் பேசுனது தான் சட்டமாக வருது 35. 37 அதன்படி தான் என்ன செய்யறாங்க? எலெக்ஷன் நடத்துறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்திய பொது உடைமை கட்சி. பொது உடைமை கட்சினா கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா 1925 தொடங்கப்பட்டுச்சு. நம்ம ரஷ்யாவோட கம்யூனிஸ்ட் தான் இங்கே இந்தியாவில் வந்து பரவுச்சு. 1917 ரஷ்ய புரட்சி, முதல் உலக போறப்ப பரவப்பட்ட புரட்சி தான் அது ரஷ்ய புரட்சி. போல்ஸ்விக் புரட்சின்னு சொல்லி அதுக்கு ஒரு இன்னொரு பேர் இருக்கு. அப்படி போல்ஸ்விக் புரட்சியின் தாக்கத்துல தான் 1920 கம்யூனிசம் அப்படின்ற ஒரு கட்சியை தாஸ்கண்ட்ல தொடங்கப்பட்டது. அதோட விளைவா 1925 எம்என் ராய் அவர்களால் இந்தியாவில் தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? எம்என் ராய் அவர்களால் இந்தியாவில் தொடங்கப்பட்டதான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி. ஸோ அதுக்கப்புறம் அவங்க மாநாடு நடத்துறாங்க. எங்கன்னா கான்பூர்ல அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு ஃபர்ஸ்ட் நடத்தப்பட்ட இடம் எதுனா
கான்பூர் சிங்காரவேலர் தலைமையில் நம்ம இந்தியாவை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த சிங்காரவேலர் தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் தலைமை தாங்கினவர். அதுக்கப்புறம் அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சியின் தொடங்கப்பட்டது 1928. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் கான்பூர் சதி வழக்குன்னு ஒரு சதி வழக்கு இருக்கு. பிரிட்டிஷ்க்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சிகள் சதி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க மீது போடப்பட்ட முதல் வழக்கு தான் 1924. 1924 கான்பூர் சதி வழக்கு. அதுக்கப்புறமா கம்யூனிஸ்ட் ஒடுக்குறதுக்காண்டி போடப்பட்டதான் மீரட் சதி வழக்கு. இதுக்கு இடையில ஒரு கக்கோரி ரயில் கொள்ளைன்னு ஒன்று நடக்குது. ஸோ அதை யார் சார் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹைச்சாரியா அப்படின்றத சேர்ந்தவங்க. ஹைச்சாரியான்னு என்னதுன்னா இந்துஸ்தான் ரிபப்ளிக் ஆர்மி, இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ இது தொடங்கப்பட்டது எப்போனா 1924 இந்துஸ்தான் ரிபப்ளிக் ஆர்மி அப்படின்றது. அவங்க பார்த்தீங்கன்னா 1925 ஒரு ட்ரெயினில் கொள்ளையடிக்கிறாங்க. இந்த ட்ரெயினில் கொள்ளையடிச்ச நிகழ்வுக்கு பேர் தான் கக்கோரி ரயில் கொள்ளை. லக்னோக்கு பக்கத்தில் அந்த ட்ரெயின் கொள்ளை நடக்குது. ஸோ 1924 தொடங்கப்பட்ட அந்த அமைப்பை சேர்ந்தவங்க 25 ரயில் கொள்ளையில் ஈடுபடுறாங்க. இது இந்த கம்யூனிஸ்ட் பீரியட்லேயே நடக்குது. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தனியாக ஒரு அடக்குமுறை நடந்துகிட்டு இருக்கும் போதே இங்கிட்டு இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் சொல்லி ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டு ரயில் கொள்ளையில் ஈடுபடுறாங்க. அந்த கக்கோரி லக்னோ பக்கத்தில் கக்கோரின்ற ஏரியாவில். ஸோ அந்த 1925 அஸ்பகுல்லா கான், ராம் பிரசாத் பிஸ்மில் இப்படின்ற ஒரு தலைவர்கள் 13 பேர் அந்த இதில் ஈடுபடுறாங்க. அவங்களுமே தூக்கிலிடப்படுறாங்க. ராம் பிரசாத் பிஸ்மில், அஸ்பகுல்லா கான். இது நீங்கள் யூடியூப்ல போட்டிங்கனாலே படமாகவே இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதை அவங்க 2 பேர் தூக்கிலிடப்படுறாங்க. இதுதான் கக்கோரி ரயில் கொள்ளை. இதுக்கப்புறம் அந்த இயக்கம் முடங்கி போய் திருப்பி மீண்டும் என்னவா தொடங்கப்படுது 1928 HRSAன்னு சொல்லிட்டு இந்துஸ்தான் குடியரசு சோசியலிச இராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றப்பட்டு பகத்சிங், ராஜகுரு இவங்களால நடத்தப்படக்கூடிய இயக்கம் தான் இந்த இயக்கம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் காங்கிரஸ் சமதர்ம கட்சி. ஸோ இந்த கட்சி எப்போ உருவாகுதுன்னா 1934 உருவாகுது. 1934 காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சின்னு சொல்லிட்டு உருவாகுது. ஸோ இதை தொடங்கினவங்க யாருன்னா ஆச்சாரியா நரேந்திர தேவ், மினுமசானி, ஜேபி நாராயணன், அதாவது ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரால் தொடங்கப்பட்ட கட்சி தான் இந்த காங்கிரஸ் சமதர்ம கட்சி. ஸோ ஃபர்ஸ்ட் காங்கிரஸில் பிளவு ஏற்பட்டது சூரத் பிளவு. 2வது தடவை காங்கிரஸில் பிளவு ஏற்பட்டது சுயராஜ்ய கட்சி தொடங்கி பிளவு ஏற்பட்டது. 3வது தடவை காங்கிரஸில் பிளவு ஏற்பட்டதுன்னா அது இதுதான் காங்கிரஸ் சமதர்ம கட்சி. 4வது தடவை பிளவு ஏற்பட்டது ஃபார்வர்ட் பிளாக் கட்சின்னு சொல்லிட்டு சுபாஷ் சந்திர போஸ் தொடங்கினது. இப்படி வரலாறு இருக்கு. ஓகேங்களா. அடுத்து 2ஆம் உலகப் போரும் காங்கிரஸ் கட்சி. இந்திய அரசு சட்டம் 1935 பார்த்தோமா, அதில் தான் கொண்டு வந்தாங்க. இது பழைய எஸ்ஐ கொஸ்டின். இது 2022 எஸ்ஐ கொஸ்டின். இந்திய அரசு சட்டம் 1935. அந்த 35 சட்டத்தின்படி இந்தியாவிலிருந்து பர்மா பிரிக்கப்பட்டது 37. இதுதான் எஸ்ஐ கொஸ்டின். 2ஆம் உலகப் போர் 39 செப்டம்பர் 3ஆம் தேதி தொடங்கிட்டாங்க. ஜின்னா தனிநாடு கோரிக்கை வச்சது 1940. ஓகேங்களா. ஸோ அவர் தனிநாடு ஃபர்ஸ்ட் முஸ்லீம்களுக்குன்னு தனிநாடு வேணும்னு கேட்டவர் முகமது இக்பால். இது 12th புக்கில் தான் இருக்கு, பிசிக்கு வராது, எஸ்ஐ மட்டும்தான் வரும். ஜின்னா 1940 வச்சிருவாரு. ஸோ அந்த 2ஆம் உலகப் போர் தொடங்கின டயத்துல தான் அவருமே சொல்லியிருந்திருப்பாரு. 1939ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் தான் இருந்தாரு. ஆனால் காந்தியடிகள் இவர் பேச்சுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு. 2ஆம் உலகப் போர்ல பிரிட்டன் ஆபத்துல இருக்கும்போது நம்ம இந்தியா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லும் போது காந்தி இல்லை நம்ம அகிம்சை வழியில தான் போவோம்னு சொல்லும் போது சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸை விட்டு விலகி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தொடங்கப்பட்ட வருடம் 1939. 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்த ஆண்டு 1945. காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போரில் இந்தியா கலந்து கொள்ளும் இந்தியர்கள் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காங்க. எப்போ 1937 இந்தியாவில் எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன்ல ஜெயிச்சு அந்தந்த மாநிலங்கள்ல முதலமைச்சர்களாக இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ராஜாஜி முதலமைச்சராக இருக்காரு. ஆனால் இவங்க யாரையுமே கேட்காம 2ஆம் உலகப் போர்ல இந்தியா கலந்து கொள்ளும்னு சொல்லிட்டு லின்லித்கோ பிரபு என்ன செஞ்சிடறாரு, அறிவிச்சிடறாரு இந்தியா கலந்துக்கிறோம்னு. அப்ப இந்தியர்கள் நாங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு மக்கள் பிரதிநிதியா இருக்கோம், நீங்க எங்களை கேட்காம எப்படி அறிவிக்கலாம்? அப்போ ஒவ்வொரு தனிநபருக்கு பேசுவதற்கு ஒரு இந்தியாவில் உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் தனிநபர் சத்தியாகிரத்தை, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை நிலைநாட்டுவதற்காண்டி தனிநபர் சத்தியாகிரத்தை ஸ்டார்ட் பண்றாரு. 1940 அக்டோபர் 17ஆம் தேதி. முதல் தனிநபர் சத்தியாகிரகி யாரு? நம்ம பழைய பிசி கொஸ்டின். கிராமதான இயக்கத்தை தொடங்கியவர், பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் ஆச்சாரியா நரேந்திர தேவ். இது ஆச்சாரியா வினோபா பாவே. அவர் பேர் என்னது? ஆச்சாரியா வினோபா பாவே. இவர் தான் ராமன் மகசேசே அவார்டு வாங்கின முதல் இந்தியர். ஓகேங்களா. ஆசியாவின் நோபல் பரிசுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப காந்தியடிகள் அறிவிக்கிறாரு. முதலாக ஆரம்பித்தவர் யாருன்னா மகாராஷ்டிராவில் ஆச்சாரியா வினோபா பாவே. ஓகேங்களா.
அதுக்கப்புறமா தான் ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்றது. அதுக்கு முன்னாடியே ஆகஸ்ட் நன்கொடை அறிவித்தவர் யாருன்னா லின் லித்கோ பிரபு. அவர் என்ன செய்யறாருன்னா, இரண்டாம் உலகப் போரில் இந்தியா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நாங்க உங்களுக்கு தன்னாட்சி தரோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சவர் யாருன்னா லின் லித்கோ பிரபு. ஏன்னா இரண்டாம் உலகப் போரின் போது யார் வைஸ்ராயா இருந்தார் இந்தியாவில்? லின் லித்கோ பிரபு. இவர் தான் இந்தியாவின் நீண்ட கால வைஸ்ராய். ஓகேங்களா. கிரிப்ஸ் தூதுக்குழு அமைக்கப்பட்ட நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1942 மார்ச் 22 கிரிப்ஸ் தூதுக்குழு அமைக்கப்பட்டது. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தலைவர் யாருன்னா அவர் பேரே கிரிப்ஸ் தான், அதனாலதான் அது கிரிப்ஸ் தூதுக்குழு. ஸ்ட்ராஃபோர்டு கிரிப்ஸ் அவர் பேரு. ஸோ இவர் வந்து நாங்கள் உங்களுக்கு அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தி தரோம், உங்களுக்கு அரசியலமைப்பு ஏற்படுத்தி தரோம், ஆனால் இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தரோம்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவாரு. இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சு இங்கிலாந்துன்னு ஒரு நாடே இருக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி காந்தி கிண்டல் பேசி திவாலான வங்கியில் பின்தேதியிட்ட காசோலை, அதாவது ஒரு பேங்கே மூட போறாங்க, நீங்க அந்த பேங்க் நாளைக்கு மூட போறாங்க, நீங்க நாளை கழிச்சு டேட்ல ஒரு செக் போட்டு தர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கிண்டலா பேசி இருந்திருப்பார் காந்தி. ஸோ அதுதான் வந்து கிரிப்ஸ் தூதுக்குழுடைய வரலாறு. அதுக்கப்புறமா தான் கிரிப்ஸ் தூதுக்குழுவுடைய எதிர்ப்பு தெரிவிச்சுதான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம்னு சொல்லிட்டு தீர்மானம் வந்து பம்பாயில் நிறைவேற்றப்பட்டிருக்கும் 1942. 1942 வெளியிடப்பட்டிருக்கும். ஆகஸ்ட் 8 அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடந்திருக்கும். செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லி சொல்லவர் யாருன்னா காந்தி. டெல்லி செலவுன்னு சொன்னவர் யாருன்னா நேதாஜி. செய் அல்லது செத்துமடின்னு சொன்னவர் யாருன்னா காந்தி. அகில இந்திய வானொலி அமைப்பை நிறுவிய யாருன்னா உஷா மேத்தா அப்படின்றவங்க நிறுவி இருந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரிக்க நேதாஜியும் ஆசாதிக் இந்து ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனியில் ரேடியோ ஸ்டேஷன் நிறுவன அதே டயத்தில் இங்கே வந்து நம்ம வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு ஆதரவாக உஷா மேத்தா அப்படின்றவங்க வானொலி அமைப்பை நிறுவி இருந்திருப்பாங்க. ஸோ 1942 டயத்தில் இது நிறுவப்பட்டிருக்கும். இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி படைப்பிரிவு என்று அழைக்கப்பட்டது. அதுக்கு கேப்டன் லட்சுமி அப்படின்றவங்க தலைமை தாங்கி இருந்திருப்பாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை அமைத்த இடம் எதுனா சிங்கப்பூர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1943 தான் சுபாஷ் சந்திர போஸ் டெல்லியை நோக்கி புறப்படுறதற்காண்டி டெல்லி செலோ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் வேவல் திட்டம். லின் லித்கோ பிரபு போனதுக்கு அப்புறமா இந்தியாவின் வைஸ்ராயா நியமிக்கப்பட்டவர் யாருன்னா 1945 வேவல் அப்படின்றவர் நியமிக்கப்பட்டாரு. அவருடைய திட்டம் தான் ஜூன் 14 வெளியிடப்பட்டுச்சு, இந்தியாவில் அரசியல் தலைவர்களை ஒன்றிணைக்கணும்னு சொல்லி. ஸோ அதான் வேவல் திட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சிம்லால மாநாடு நடத்தி இருந்திருப்பாரு ஜூன் 25. அந்த மாநாடும் தோல்வியில முடிஞ்சிருந்திருக்கும். இடைக்கால அரசாங்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க 1946 செப்டம்பர் 2 இடைக்கால அரசாங்கம் வைஸ்ராய் தலைமையிலையும் துணைத் தலைவராக நேருவை வச்சும் இடைக்கால அரசாங்கம் ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ அமைச்சரவை தூதுக்குழு இந்தியாவுக்கு வந்த ஆண்டு 1946 மார்ச் 24 வந்தாங்க. ஸோ அப்போ அந்த 3 உறுப்பினர்கள் யாருன்னா பெத்திக் லாரன்ஸ், தலைவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெத்திக் லாரன்ஸ். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 2 உறுப்பினர்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பேர் ஏவி அலெக்சாண்டர், இன்னொரு ஆள் யார் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராஃபோர்டு கிரிப்ஸ். இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுல வந்தாருல அந்த ஆள். இப்படி 3 பேர் பெத்திக் லாரன்ஸ் தலைவராக கொண்டு 3 பேர் வராங்க. எந்த காரணத்துக்காண்டி வராங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திர தரத்தை பற்றி பரிசீலனை செய்வது, இந்தியர்களுக்கு அரசியலமைப்பை ஏற்படுத்தி தருவது, இந்தியாவில் இடைக்கால அரசாங்கத்தை ஏற்படுத்துவது, இப்படின்னு சொல்லி 3 காரணத்துக்கு தான் வராங்க. அவங்க நினைச்ச மாதிரி அரசியல் நிர்ணய சபையை டிசம்பர் 6 அமைச்சிடுறாங்க, இடைக்கால அரசாங்கத்தை செப்டம்பர் 2 அமைச்சிடுறாங்க, இந்தியா சுதந்திர தரத்தை பற்றி பரிசீலனை செஞ்சு கிளமெண்ட் அட்லிட்ட வச்சிடுறாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த இங்கிலாந்து பிரதமர் யாரு? கிளமெண்ட் அட்லி. இரண்டாம் உலக போரின் போது இங்கிலாந்து பிரதமர் யாருன்னா வின்சென்ட் சர்ச்சில். வட்டமேசை மாநாடப்ப இங்கிலாந்து பிரதமர் யாருன்னா ராம்சே மெக்டொனால்டு. இரண்டாம் உலக போர் முடிஞ்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த பிரதமர் யாருன்னா கிளமெண்ட் அட்லி. இதெல்லாம் பழைய பிசி கொஸ்டின். ஓகேவா. நேரடி நடவடிக்கையினால் ஸோ முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் லீக் மட்டும்தான் பிரதிநிதித்துவம் தரும்ன்ற பேச்சுவார்த்தை இருக்கும் பட்சத்தில் காங்கிரஸ் வந்து முஸ்லீம் ஒரு உறுப்பினராக அவங்கள சேர்க்குறாங்க. அப்போ நாங்கள் முஸ்லீமை நாங்கள் தானே பிரதிநிதித்துவம் பண்ணோம், நீங்கள் எப்படி ஒரு ஆளை சேர்க்கலாம் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி பிரச்சனையாகி நாங்கள் இனிமேல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி டைரக்டாக ஆக்ஷன் இறங்கிடுறாங்க. ஸோ அதுதான் வந்து நேரடி நடவடிக்கையினால் 1946 ஆகஸ்ட் 16. ஓகேங்களா. ஸோ இந்திய விடுதலை சட்டத்தை அறிவித்தவர் யாருன்னா கிளமெண்ட் அட்லி. எப்போ அறிவிக்கிறாருன்னா பிப்ரவரி 20 அறிவிக்கிறாரு. ஓகேங்களா. அதான் உலக சமூக நீதி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிப்ரவரி 20. நேரடியாக நடவடிக்கையினால் அறிவித்தவர் யாருன்னா முகமது அலி ஜின்னா. இடைக்கால அரசாங்கம் தலைமை யாருன்னா வைஸ்ராய் தலைமையா இருந்து நேரு துணைத் தலைவராக போட்டிருப்பாங்க. மவுண்ட் பேட்டன் திட்டம். வேவல் போயிட்டாரு. இந்த இந்திய விடுதலை சட்டத்தை கிளமெண்ட் அட்லி அறிவிக்கும் போது உங்களுக்கு சுதந்திரம் மவுண்ட் பேட்டன் தான் தருவாரு
அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டே போறாரு. சரிங்களா, அவர் அறிவிச்சுட்டு போயிடுறாரு. ஸோ மவுண்ட் பேட்டன் வந்து அவரோட திட்டத்தை ஜூன் 3ஆம் தேதி வெளியிடுறாரு. அதாவது ஜூன் 3rd பிளான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ அவர் என்ன சொல்றாரு, ராட்க்ளிஃப் ஆணையம் அப்படின்னு சொல்லி ஆணையம் அமைச்சு இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரிக்கிறதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க. அதே மாதிரிக்கு இந்திய விடுதலை சட்டம் வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஜூலை மாதம் நிறைவேற்றப்படுது 1947. இந்தியா விடுதலை அடைந்த நாள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 15 எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ தொழிற்கட்சியின் புதிய பிரதமர் யாருன்னா கிளெமெண்ட் அட்லி தான் நம்ம சுதந்திரம் கொடுத்தாரோ அவர் தான் அந்த ஆள். இந்தியா விடுதலை அடைந்த போது இந்தியாவின் அரசு பிரதிநிதி யாருன்னா மவுண்ட் பேட்டன். அது ஊருக்கே தெரிஞ்ச பாயிண்ட். ஸோ இதுதான் இந்த 8வது பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானது. இன்னொன்று ரின் கழகம்னு சொல்லி ஒன்று இருக்கும். 1946 ராயல் இந்தியன் நேவி அப்படின்றவங்க கழகம் ஏற்படுத்தி இருந்திருப்பாங்க. ஸ்ட்ரைக் 20,000 பேர் ஸ்ட்ரைக்கு, கப்பல் படை வீரர்கள். ஸோ அதை வந்து அதுக்கப்புறம் முறியடிச்சிருந்திருப்பாங்க. வல்லபாய் பட்டேல் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவங்க எல்லாருமே சரணடைஞ்சிருந்திருப்பாங்க. ஏன்னா இடைக்கால அரசாங்கத்தில் அவர் தான் உள்துறை அமைச்சராக இருந்தவர். ஓகேங்களா, ஸோ இதான் அந்த 8வது பாடம். ரொம்ப பெரிய பாடம். ஆனால் பிசி எக்ஸாம் படிக்கும்போது ரொம்ப சின்னதான பாயிண்ட் தான் இருக்கும். புக் பேக்கை வச்சு உள்ளே இருக்கிற தகவல் படிச்சுக்கிட்டிங்கனால அந்த பாடத்தில் போது கண்டிப்பாக அந்த பாடத்தில் ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ இந்த பாடத்தை நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம அடுத்த இதில் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா சந்திப்போம். மதுரையில் தான் நான் இருப்பேன். வாங்க பார்ப்போம். பாஸ் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ.